வாங்க இன்றைக்கி சொர்ணம் கிச்சனில் நான் என்ன மெத்தேடில் இந்த வெல்லம் கருப்பட்டி எல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வெள்ளை சக்கரை வந்து பெரும்பாலும் எல்லாம் கலப்படங்கிறாங்க, அதிகமாக சேர்த்தக்கூடாதுன்னு, ரொம்ப சேர்த்த வேண்டாங்கிறாங்க. இது வந்து நாட்டு சர்க்கரை கருப்பட்டி வெல்லம் நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம். இந்த வெல்லம் வந்து நீங்கள் அப்பப்போ பொடி பண்ணுறதுக்கு இது சீவி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கருப்பட்டியும் அதே மாதிரி சீவி நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது ரொம்ப நாள் எப்படி ஸ்டோர் பண்ணுறது, நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா ஒரு மாற பாவுட்டுரும், இல்லையா பூசணம் வந்துடும். வெல்லம் அப்படி தான் நம்ம நல்லா சீவி வச்சிட்டோம்னா அப்பப்போ ஏதாவது பலகாரம் பண்ணுறக்கு இல்லை சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அளக்கறக்குமே கட்டியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு அளவு கரெக்டாக வராது. நல்லா பொடிச்சு வச்சிட்டோம்னா நம்ம அளந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நல்லா சீவிட்டு எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த கருப்பட்டி காப்பி டீக்கு போடுறதா இருந்தால் நீங்கள் கொதிக்கும் போது போடக்கூடாது. நீங்கள் கீழே அடுப்புட்டு எடுத்துட்டு அப்புறம் தான் போட்டு ஆற்றணும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டு பால் ஊற்றினீங்கன்னா பால் திரிச்சிரும். நீங்கள் அடுப்புலேருந்து எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த கருப்பட்டி போடணும். டீ காப்பி பாலாக இருந்தாலும் அடுப்புலேருந்து இறக்கிட்டு தான் இதை போடணும். இப்படி கத்திலையும் கூட இப்படி நீங்கள் சீவி வச்சுக்கலாம். இப்படி பொடி பண்ணி வச்சிட்டோம்னா, இல்லாட்டி நீங்கள் அருகாமனையில் பண்ணுறவங்க நீங்கள் அருகாமனையில் அப்படியே கட் பண்ணி வச்சுக்கலாம். அருகாமனையில் சீவிக்கலாம். இல்லாட்டி வாங்க கத்தியில் இப்படி சீவினா நம்மளுக்கு அப்படியே நைஸாக கிடைக்கும். சீவிட்டு பார்க்கலாம். இப்போ அருகாமனையில் சீவறதா இருந்தால் அவருக்கு இப்படி சீவிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ இதில் தெரிஞ்சவங்க இதில் சீவிக்கலாம், இல்லாட்டி கத்தியிலே சீவி எடுத்துக்கலாம். வெள்ளத்தையும் கருப்பட்டியும் சீவிக்கலாம் தனித்தனியாக. கருப்பட்டி வெல்லமும் துருவி எடுத்தாச்சு. இன்னும் கூட நைஸாக சீவரனா சீவிக்கலாம். இந்த வெல்லம் டீ காப்பிக்கு போடலாம். நீங்கள் மித்தது பலகாரத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது இப்படியே அளந்துக்கலாம், அளக்கறக்கு சௌரியமாக இருக்குது. இது நீங்கள் இப்படியே வச்சிட்டிங்கன்னா பூசணம் வந்துடும், ஒரு மாதிரி ஈரத்தன்மை ஆயிரும், அப்படி கொஞ்ச நாளில் கெட்டுரும். இது நீங்கள் வெயிலில் ஒரு நாள் காய வச்சு எடுத்துக்கலாம், நல்ல உதிரியாக ஆயிரும். அப்படி இல்லைனாலும் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு 2 நாள் இப்படி உணர வச்சிட்டிங்கன்னா நல்ல உதிரி ஆயிரும். இது ஒரு டப்பால் போட்டு வச்சுட்டா ரொம்ப நாள் கெடாது. கருப்பட்டி மட்டும் நீங்கள் சூடாக காப்பி டீயில் போட வேண்டாம், அடுப்புலேருந்து இறக்கிட்டு போட்டுக்குங்க, இல்லாட்டி பால் திரிஞ்சிரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் என்னென்னு சொல்லுங்கள்.